கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாகம நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை மாதம் 2026 ஆண்டு ஜூலை 27 தேதி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க திருச்சபையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதாவது மிக தொன்மையான 2000 ஆண்டுகள் கடந்து இன்றும் ஆண்டவருடைய திருப்புகழை பறைசாற்றுகின்ற மிக சிறந்த ஆலயம். ஆண்டவருடைய சீடர்களில் முக்கியமானவராக இருக்கின்ற தோமா, அதுவும் இந்தியாவிற்கு வந்த சீடர், ஆண்டவருடைய சீடர் அருட்தொண்டர் தோமா அவர்கள் கட்டிய இந்த ஆலயத்திலே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். கிபி கிறிஸ்துவுக்கு பின் 63 ஆண்டு கட்டப்பட்ட ஆலயம். இன்றும் சிறப்பாக அழகான தோற்றத்துடன் புது பொலிவுடன் அவ்வப்போது அது இன்னும் சிறப்பான தோற்ற பொலிவுகளை தந்து கொண்டிருக்கின்றது. அழகாக அமைந்துள்ள இந்த ஆலயத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம் என்று கூட இதனை நாம் சொல்லலாம். ஏனென்றால் தோமா அவர்கள் இந்தியாவிற்கு வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டு பகுதிகளிலே ஊழியம் செய்து இங்கே வந்து இந்த ஆலயத்தை நிறுவியிருக்கிறார். இங்கே வந்தபோது சேரமான் பெருமாள் என்பவர் அவர் கொடுத்த இடம். ஏனென்றால் இங்கே வந்தபோது அவருடைய மகளின் திருமணத்தில் இவர் பங்கு பெற்றார் என்பது ஒரு பாரம்பரிய கதை, ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. அந்த திருமணத்தில் பங்கு பெற்ற போது அநேக யூதர்களை அவர் சந்தித்ததாகவும் அவர்களோடு அவர் பேசியதாகவும், அதாவது நமக்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகத்தின் பல இடங்களிலும் அவர்கள் பரம்பி சென்றார்கள். அப்படி இந்தியாவிற்கு வந்த, தமிழ்நாட்டிற்கு வந்த யூதர்களோடு அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பேசிய போது, அவர்களோடு பகிர்ந்த போது, அப்பொழுதிருந்த அந்த சேர்மான் பெருமாள் என்பவர், இந்த அரசர் அவருக்கு இந்த இடத்தை தானமாக கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த ஆலயம். கிபி 63 கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இதனுடைய கல்வெட்டு இருக்கிறது. கிபி 63 பரிசுத்த தோமாவின் திருப்பெயரால் புனித தோமையாரின் கைகளால் கட்டப்பட்ட திருவிதாங்கோடு அறப்பள்ளி தேவாலயம் என்று தமிழிலும் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே ஆலயத்துக்கு முன்பதாக முகப்பு தோற்றத்திலே பெரிய கர்ட்டூன் சிலுவை இருக்கிறது. அதோடு முன்பதாக இதிலே விளக்கு ஒன்று இருக்கிறது. 1, 2, 3, 4 அடி அளவு கொண்ட விளக்கு என்று இருக்கின்றது. வருகின்ற மக்கள் இங்கே ஒளியேற்றி செல்கின்றார்கள். தங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒளியேற்றி செல்கின்ற ஒரு விளக்கு தண்டு இருக்கின்றது. ஆலயத்திலே சுற்றிலும் பக்கத்திலே ஜபம் செய்வதற்கான ஜப அறைகள் இருக்கிறது. அதோடு இங்கே பணியாற்றுகின்ற போதவருடைய அல்லது ஃபாதர் அவருடைய வீடு மற்றும் அவருடைய அலுவலகம் இருக்கின்றது. இது இப்பொழுது சீரியன் ஆர்த்தோடாக்ஸ் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. அதே ஆலயத்தை சுற்றிலும் வேதாகம் மரங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். இது கேதார் மரம் இருக்கிறது. பாருங்கள், எழுதியிருக்கிறார்கள் கேதார் ட்ரீ. இன்னும் சுற்றி ஆங்காங்கே மரங்கள், அழகாக மரங்களை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் ஆலயத்திற்கு உள்ளே முழுமையாக நாம் செல்ல முடியாது. எனவே தூரத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த காட்சியை தருகின்றேன். இது பின்பதாக கட்டப்பட்டது. இப்பொழுது இந்த முகப்பு தோற்றம் இது பின்பதாக கட்டப்பட்டது. உள்ளே அழகாக இந்த மர அமைப்போடு அழகாக இதை செய்திருக்கின்றார்கள். முன்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு முகப்பு தோற்றத்திலே அருமையான கர்ட்டூன் ஒரு சிலுவை இருக்கின்றது. அதற்கு பிறகு உள்ளே நாம் பார்க்கின்ற இந்த காட்சி, உள்ளே ஒரு சிறிய அளவிலே ஒரு கல் தூண் சிலுவையோடு கூடிய காணிக்கை பெட்டி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் உள்ளே
உள்ளே போக போக இது உள்ளே முதல் சுற்றில வந்திருக்கிறோம். அதற்கு உள்ளே பார்க்கலாம். இதுவரைக்கும் நமக்கு உள்ளே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இந்த தோமா அவர்கள் கட்டிய முதல் ஆலயம், கிறிஸ்தவர்களின் முதல் ஆலயம் என்று சொல்லலாம். கிபி 63ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக தொன்மையான 2000 வருடங்களை கடந்து சிறப்பாக தோற்றப்பொலியுடன் நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் அமைந்துள்ள தேவாலயம். ஆலயத்திற்கு உள்ளே தொங்கிக் கொண்டிருப்பது பாரசீக மன்னர் பரிசளித்த தூபம் என்றும், உள்ளே போர்த்துகீசிய மன்னர் பரிசளித்த தூப மேசை ஒன்றும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வலது பக்கத்திலே கற்சுவரிலே மஞ்சள் கலரில் மின்னிக் கொண்டிருப்பது, பிரகாசித்துக் கொண்டிருப்பது தோமா அவர்கள் கைப்பட செதுக்கிய சிலுவை என்று கருதப்படுகிறது. அது உள்ளே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வருகிறவர்கள் அந்த சிலுவையில் கை வைத்து ஜெபித்து விட்டு செல்லுகிறார்கள் என்று இங்கே குறிப்பிட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் 2000 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாக காட்சி தருகின்றது. தோமா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு விடுகதை ஒன்று சொல்லலாம். பார்த்தால் நம்பும் மனிதன் பரங்கிமலை வந்தான், அவன் யார்? பார்த்தால் நம்பும் மனிதன் பரங்கிமலை வந்தான். சென்னையிலே பரங்கிமலை, தோமையார் மலை என்று சொல்வார்கள். பரங்கிமலை வந்தான், அவன் யார் என்றால் தோமா. நீங்கள் சரியாக பதில் சொல்லியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தோமா என்பது ஆமா, சரியான பதில். இப்பொழுது தோமா அவருடைய இந்த நினைவிடத்திலே, இந்த இடத்திலே அவர் கட்டிய ஆலயத்திலே நின்று உங்களோடு இந்த காட்சியை தந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நீங்களும் ஒருவேளை இதுவரைக்கும் வந்து பார்க்காதவர்கள், இப்படிப்பட்ட ஆலயத்தை பார்க்காதவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. தோமா அவர்கள் கட்டிய இந்த ஆலயம் பழங்கால கற்களை கொண்டே கட்டியிருக்கிறார்கள். அவ்வப்பொழுது சுண்ணாம்பு சிமெண்ட் இல்லை, ஆனால் கற்களை அழகழகாக அடுக்கி இதை கட்டியிருக்கிறார்கள். மிக சிறப்பாக நேர்த்தியாக இருக்கிறது. பாருங்கள், இனி இந்த திருச்சபையை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இன்று நானும் என்னுடைய சகோதரன் ஜெபராஜ் அவர்களும் இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்தோம். மிக நீண்ட தூரத்திலிருந்து அழகாக நாங்கள் பிரயாணம் பண்ணி இந்த இடத்திலே வந்து இப்பொழுது உங்களுக்கு இந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது? 2000 ஆண்டுகள் கடந்த ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை ஒன்று இருக்கிறது. எனவே அதையும் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இங்கே மற்ற மக்கள் எல்லாம் வந்து ஜெபிப்பதற்கும் அதற்கான வேண்டுதல்களை அவர்கள் செய்வதற்குமான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இந்த ஆலயத்தை சுற்றி காண்பிக்கிறேன், பாருங்கள். இதனுடைய அழகு தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயத்திற்கு 2 புறமும் வாசற்படிகள் உள்ளன. இந்த வாசற்படியிலே உள்ளே நாம் பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி உள்ளே பார்க்கலாம். மார்த்தாண்ட வர்மா என்கிறவர் 1750ஆம் ஆண்டுகளில் அவர் ஆட்சி செய்த போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்த போது பல மன்னர்கள், அவர் கீழ் இருந்த மன்னர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்னும் வெளியிலிருந்தும் பலர் கிளர்ச்சிகள் செய்த போது அவர் இந்த இடத்தில் வந்து ஆலயத்தில் வந்து ஜெபித்து பின் வெற்றி அடைந்தார் என்பது வரலாறு. இங்கே உள்ளே வந்து அவர் ஆண்டவரிடம் ஜெபித்து வெற்றி அடைந்தார். திருவாங்கூர் இந்த சமஸ்தானத்தை ஒன்றாக இணைத்தார் என்பது வரலாறு. எனவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். அவர் எந்த மதத்தவர் அல்லது யாரை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். நாம் உள்ளத்தில் என்ன வேண்டுதலோடு ஆண்டவரிடம்
கேட்கின்றோமோ அந்த உள்ள வாஞ்சையை பார்த்து நமக்கு பதில் தருகிறார். இன்றும் இந்த காட்சி பார்க்கின்ற காணொளியை பார்க்கிற நீங்கள் என்ன வேண்டுதலோடு ஆண்டவரிடம் ஒன்றை கேட்கின்றீர்களோ ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். சங்கீதம் 40:1 சொல்கிறது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டு பதில் தருகிறார். இங்கே இன்னொன்று விசேஷமாக நாம் பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள கிணறு என்று இங்கே ஒன்று அமைந்துள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள கிணறு இங்கே இருக்கிறது. இந்த கிணறு பழங்கால கிணறு. எப்படி யாக்கோபின் கிணறு என்று வேதாகமத்திலே சொல்லப்படுகிறதோ அதுக்கு முன்பதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ளது. இது கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிந்தைய கிணறு. அதோடு கிணற்றை சுற்றி சில பழங்கால கல்வெட்டுகள் வைத்திருக்கின்றார்கள். இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இதை சுற்றி அழகழக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தோமாவுடைய கல்வெட்டும் ஒன்று இருக்கிறது. அவருடைய உருவத்தை அழகாக சிரிக்கப்பட்டு ஒரு கல்வெட்டு, பக்கத்திலே டிடிமஸ் சென்ட் தோமஸ் என்று சொல்லி 72ஆம் ஆண்டு அவர் மரித்தார் என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சென்னையிலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவருடைய ஆலயம் இருக்கிறது, தோமா ஆலயம் இருக்கிறது. அவருடைய எலும்பு அந்த துண்டுகள் அதெல்லாம் அங்கே இருக்கிறதாக வரலாறுகள் உண்டு. நீங்கள் அதை பார்க்கலாம். அவர் குத்தப்பட்ட அந்த ஈட்டியினுடைய துண்டுகள் அது வைக்கப்பட்டிருக்கிறது. தோமாவுடைய கல்லறை சென்ட் சாந்தோம் இதை நீங்கள் பார்க்கலாம். இது இன்று நான் உங்களுக்கு காண்பித்த இந்த இடம் தோமா அவர்களால் கட்டப்பட்ட முதல் ஆலயம். கிறிஸ்துவுக்கு பின் 63ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம். இங்கே அத்திப்பழம் மரம் ஒன்று இருக்கிறது. அத்திப்பழங்கள் அழகாக காய்த்திருக்கின்றன, கொத்து கொத்தாக காய்ப்பு தொங்குகின்றன. இந்த காட்சிகள் இது ஆலயத்தின் பின்புறம். ஓகே, இப்படிப்பட்ட இந்த நாள் இந்த ஆலயத்தை சுற்றி காண்பிக்க வந்து இதனை பார்த்து பரவசமடைய மகிழ்ந்து கழிவு கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இங்கேயும் ஒரு அத்திமரம் இருக்கிறது, ஃபிக்ட்ரி இங்கேயும் இருக்கிறது. பாருங்கள், அழகாக காய்த்து தொங்குகின்ற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆலயத்தின் இரு பக்கமும் சின்ன வாசல். ஆலயத்தின் அந்த பழங்கால அந்த கற்களோடு அழகாக இருக்கின்ற சின்ன வாசல். நிமிர்ந்து நடக்க முடியாது. பாருங்கள், உள்ளே ஆலயத்தின் தோற்றம். நேரடியாக வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காட்சியை நான் தந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு முன்பதாக இங்கே பணியாற்றிய இந்த ஃபாதர் அவர்களின் கல்லறை ஒன்றும் இங்கே பக்கத்தில் இருக்கிறது. இந்த காட்சியை நீங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு இடத்திலே இன்னொரு வரலாற்று சம்பவத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இன்னும் பெரிய காரியங்களை நீங்களும் ஆண்டவருக்குள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதலோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த இடத்தில் வந்து அநேகர் தங்களுடைய மன வாஞ்சைகளை, விருப்பங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த இடமில்லை, எங்கெல்லாம் நீங்கள் இருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறீர்களோ அங்கேயெல்லாம் ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கின்றார். தோமா அவர்களுக்கு கொடுத்த பெரிய பொறுப்பை அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் உங்களுக்கும் பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். பொறுப்புகளை கண்டுகொள்ளுங்கள். வெறுப்பில்லாமல்
மனமகிழ்ச்சியோடு சுறுசுறுப்பாக அந்த பணிகளை செய்யுங்கள். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். God bless you. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். Yeah.